நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு தான் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, விஜய் பிரியங்காவுடைய கணவரை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. விஜய் பிரியங்கா இவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்பவே ஃபேவரட்டான அண்ட் ஃபேமஸான ஒரு ஆங்கர். இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்கன்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவங்க விஜயவா ஆனதுக்கு அப்புறமா இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்ததும் நிறைய நெகட்டிவிட்டியை சந்திச்சாங்க. எதை பத்தியுமே கேர் பண்ணாம அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் அவங்களுடைய கணவரை பத்தின டாக்ஸ்லாம் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருந்தது. என்ன உங்க கணவரை பத்தி எங்கேயுமே பேச மாட்டீங்க, முன்னாடிலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ வீடியோஸ் போடுவீங்க, இப்போ என்ன ஒருத்தர் கூட ஒரு வீடியோ கூட வரமாட்டீங்க, அது போலலாம் நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. அந்த நிலையில தான் இவங்க அவங்களுடைய எக்ஸை பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. எக்ஸ் மீன்ஸ் அவங்க டிவோர்ஸ் ஆனதை பத்தி அண்ட் விருப்பம் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஒத்து வரல, இது போல அங்கங்க க்ளூலாம் கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வந்தது. நிறைய பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்தது. ஆனால் எவ்வளோ காயங்கள் உள்ளே இருந்தாலும் இவங்க வெளியே எதையுமே காட்டாமல் சிரிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நிலையில் அவங்களுடைய இரண்டாவது திருமணம் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த திருமணத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, இந்த திருமணத்தில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அண்ட் இவங்க திருமணம் பண்ணியிருக்க இந்த நபர் யார், இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பிரியங்கா அண்ட் இவங்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிரியங்காவுடைய இரண்டாவது கணவர் நேம் பார்த்தீங்கன்னா வசி அவர்கள். ஸோ இவருடைய ஃபுல் நேம் டிஜே வசி சச்சி. ஸோ இவர் ஒரு டிஜே ஈவென்ட் கம்பெனியை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதோடைய நேம் கிளிக்யூ 187 டிஜே கம்பெனி வச்சு ரன் பண்றாரு. இவர் டிஜே பண்ணாத ஒரு ஈவெண்ட்டே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருக்குமே இவர் டிஜேயிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த டிஜே பண்ணும் போதெல்லாம் அந்த ஈவெண்ட் ஆர்கனைசரா அண்ட் ஆங்கரா போயிருந்தவங்க தான் நம்ம பிரியங்கா அவர்கள். 2022 இருந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருந்திருக்கு. சொல்ல போனா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பவே நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அப்ப இது பெரிய விஷயமாவே தெரியல. 2016 விஜய் பிரியங்காக்கு திருமணம் ஆச்சு. அந்த திருமணம் 6 ஆண்டுகளுக்கு அப்புறமா பிரிவு அடைஞ்சிருச்சு. ஸோ அந்த பிரிவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 3 வருட காலமா இவங்க ரொம்ப தனிமையிலே தான் இருந்தாங்க. சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல விஜய் அர்ச்சனா கிட்ட சொல்லும் போது கூட எனக்கு என்ன முழுக்க முழுக்க காதல் பண்ற மாதிரி ஒரு நபர் வேணும், காசு பணம் இது எதுவுமே வேணாம், எல்லாமே நான் சம்பாதிச்சு தரேன், நான் அந்த நபரை பார்த்துக்கிறேன், எனக்கு லவ் கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொல்லப்போனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு, நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும், நிறைய லவ் கொடுக்கணும், எல்லா நெகட்டிவிட்டியில இருந்தும் நான் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னா அது என்னுடைய தம்பி மகள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலாக பேசியிருப்பாங்க. அப்போ அர்ச்சனா சொல்லும் போது கூட கண்டிப்பாக உங்களை உருகி உருகி காதலிக்கிற ஒரு நபர் வருவார், அந்த நபர் மூலமா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும்ட்டு அவங்க எந்த நேரத்தில் சொன்னாங்களோ தெரியல. இப்போ இந்த விஷயம் நடந்திருக்கு. பல பேரும் வாழ்த்துக்களை அள்ளி குவிச்சிட்டு வராங்க. ஸோ இவங்களுக்காகவே பிறந்த ஒரு நபரை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, டிஜே வசி. இந்த திருமண விழாவில் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்க எமோஷனல் ஆகும் போது அவர் இவங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் மூமெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. இவங்களுடைய ரிசப்ஷன் வீடியோஸ்லாம் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் இவங்க ப்ளூ கலர் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. நார்த் இந்தியன் முறைப்படி தான் இந்த ரிசப்ஷன் நடந்திருக்கு. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சாங்ஸ்க்கு தான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திருமணம் தமிழ் முறைப்படி தான் நடந்திருக்கு. ஸோ டிஜே வசி கூட சேர்ந்து இவங்க நிறைய ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, நம்ம சொல்லியிருந்தோம். இதில் குறிப்பாக அனிருத் அவர்களுடைய கான்சர்ட் போயிட்டு இவர் கூட சேர்ந்து நிறைய மாஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நிறைய வீடியோஸ்லாம் கூட ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. இவரே கூட என்ன போட்டிருப்பாருன்னா ஃப்ளவரும் போட்டிருப்பாரு அண்ட் டான்ஸ் மூமெண்ட் மட்டும் தான் போட்டிருப்பாரு. மற்ற எல்லாருக்கும் என்ன பர்டிகுலராக அவர் ஈவெண்ட் போகிறாரோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இந்த மேரேஜுக்கு கூட இவங்க எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா லைஃப் அப்டேட்டுன்னு போட்டு இதுக்கப்புறம் நான் இவர் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன், அதே மாதிரி அவரும் இதுக்கப்புறம் நான் இவங்க கூட தான் வாழ்க்கையை சைன் பண்ணியிருக்கேன், இவங்க கூட தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன்ட்டு ஆஷ் லவ்னு போட்டிருக்காங்க. ஸோ 2022 இவங்களுடைய காதல் கதை ஆரம்பிச்சிருக்கும்
இருக்கணும் போல இருக்கு. கண்டிப்பா இதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். இப்படி ஒரு பக்கம் வாழ்த்துக்கள்லாம் வந்துட்டு இருந்தாலும் இவங்க யாருக்குமே தெரியாம ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கு. குறிப்பா மாகாப்பா அண்ணன் இல்லைன்னா இவங்க இல்லைன்ட்டு நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்காங்க. அவர் இல்லாம ஒரு திருமணமா அப்படின்ற கேள்வியும் வந்திருக்கு. ஸோ மாகாப்பாவுக்கு ஏதாவது வேலை வந்திருக்கலாம், இல்லை ஷூட்டிங்ல இருந்திருக்கலாம், அப்புறமா கூட இவர் விஷ் பண்ணியிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கோபமாக அவர் வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு, என்ன கூப்பிடலாம் போட்டிருக்காருன்ட்டு நிறைய நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா இவங்க சீக்ரெட்டாலாம் எதுவுமே பண்ணவே இல்லை. இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்காங்க. அதுலேயும் மீடியா சம்மந்தப்பட்ட அதே விஜய் டிவி சேனல்ல இருந்து சுனிதாவா இருக்கட்டும், அன்ஷிதாவா இருக்கட்டும், நிரு, பாவனி, அமீர், இப்படி நிறைய பேர் வந்து இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இவங்களுடைய ரிசப்ஷனில் அமீர் செமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இவங்களுடைய மேரேஜ் ஈவெண்ட்லையும் பாவனி நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய மேரேஜுக்கு யார் கேட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் கேட்ரிங் பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த நிருப்பே அவருடைய இன்ஸ்டா பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபுட்டை நான் சாப்பிட்டதே இல்லை, இதுதான் வேர்ல்டு பெஸ்ட் ஃபுட் அப்படின்ட்டு அந்த வாழை இலையோட எல்லா ஐட்டங்களையும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காருங்க. அதே மாதிரி பிரியங்காக்கு 32 வயசு ஆகுது. அவங்க 60 வயசு ஆள திருமணம் பண்ணிட்டாங்கன்ட்டு நான் சொல்லலைங்க, பைல்வான் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. அவர் எப்பவுமே ஒருத்தவங்களை பற்றி சொல்லுவார், அதே மாதிரி தான் இவங்களை சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் அவருடைய வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் எப்பவும் போல ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு யாரும் நினைக்காதீங்க, எனக்கு பிரியங்கா கூட நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்குது, அவங்க கிட்ட நல்ல பழகினதுனால மட்டும்தான் நான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். இது அவங்களுக்கு 3வது திருமணம். ஆல்ரெடி ஒரு ப்ரொடியூசர் கூட திருமணம்லாம் நடந்து பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ இவர் கூட திருமணம் நடந்திருக்கு. அதே மாதிரி திருமணம் பண்ண இந்த நபர் டிஜே வசி பார்த்தீங்கன்னா 60 வயசு உள்ள ஆளு அப்படின்லாம் சொல்லப்படுது. என்னை பற்றி நீங்கள் கிசுலாம் சொல்ல மாட்டீங்களான்ட்டு பிரியங்கா என்னை கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் என்ன சொன்னோன்னா, என்னம்மா உன் திருமண கதைன்னு ஆரம்பிக்கும் போதே உங்ககிட்ட கேட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கன்ட்டு ஓடிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறேன்ட்டு பைல்வான் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ எது உண்மை எது பொய் அது எல்லாத்தையும் ஆராயறதை விட்டுட்டு இப்போ தான் இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கு, இந்த திருமணம் நல்லா நிலைக்கணும்ன்ட்டு பல பேரும் வாழ்த்துட்டு வராங்க. அதே மாதிரி வாழ்த்துலனா கூட பரவாயில்ல, அதை ஆராய்ஞ்சு அவங்களுடைய மனசை நோகடிக்கிற வகையில் ரொம்ப தவறான விமர்சனங்கள்லாம் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் அவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணால் என்ன, தேர்ட் மேரேஜ் பண்ணால் என்ன, அது அவங்களுடைய பர்சனல். இந்த வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்க போகுதுன்ட்டு நம்பலாம். அந்த வகையில் நாமளும் நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.